திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கும் ஜெல்லி மீன்களால் குழந்தைகள் உட்பட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். தற்போது குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன? மேற்கொண்டு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த ஜெல்லி மீன்களை அப்புறப்படுத்தவோ இல்ல கரை ஒதுங்காமலோ இருக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் கடற்கரையில அதிகப்படியான ஜெல்லி மீன்கள் தற்பொழுது கரை ஒதுங்கி காணப்பட்டு வருகின்றது. இதனால் குழந்தைகள் உட்பட சுமார் 5 பேருக்கு காயமானது ஏற்பட்டு இருக்கின்றது. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்டு வருவாங்க. இந்த நிலையில கடலில் பக்தர்கள் இன்று நீராடி கொண்டிருக்கும் பொழுது உடலில் அரிப்பானது ஏற்பட்டு இருக்கின்றது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேருக்கு அரிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கை, கால் மற்றும் முதுகில் காயமானது ஏற்பட்டு இருக்கிறது. இதையடுத்து கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளரிடம் இது குறித்து கூறினார். இதையடுத்து கடற்கரை பகுதியில் ஆய்வு செய்த பணியாளர்கள் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதை பார்த்துள்ளனர். இந்த ஜெல்லி மீன்களால் உடலில் அரிப்பு ஏற்படுவதோடு தோல் நோய் மற்றும் அபாயமும் ஏற்படக்கூடிய சூழலானது நிலவி இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஜெல்லி மீன்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்று தற்போது சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறாங்க. இது குறித்து உரிய ஆய்வு செய்து ஜெல்லி மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவில் தரப்பில் மற்றும் பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.